Hi guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரீசெண்டாக ஃபூகாக் ஐலாண்ட் வந்து போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் ஒரு தனி ஐலாண்ட் ஒன்று இருக்குது ஃபூகாக் அப்படின்ட்டு. இது வந்து வியட்நாம் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃபூகாக் ஐலாண்டை. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து எப்படி ஃப்ளைட் வந்து புக் பண்ணோம் அண்ட் வந்து எவ்வளோ கம்மியான ரேட்டில் நாங்கள் வந்து ஃப்ளைட்டு புக் பண்ணோம் அண்ட் எங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம் ஃபூகாக்கு அண்ட் வந்து ஹோட்டல்ஸ் நாங்கள் வந்து எப்படி புக் பண்ணோம், அதே மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் எப்படி நாங்கள் பண்ணணும் அண்ட் வந்து பைக் இப்போ ஃபூகாக்கில் போயிட்டு நாங்கள் பைக் ரெண்ட் எடுத்து எப்படி நாங்கள் ட்ரைவ் பண்ணோம் அண்ட் வந்து அங்கே ஃப்ரீ பஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எப்படி போனோம் அண்ட் வந்து எந்தெந்த இடத்துல நாங்கள் போய் பார்த்தோம் அண்ட் வந்து ஃபுட்டு வந்து எப்படி நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதெல்லாமே நாங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணுறோம் அண்ட் வந்து நாங்கள் ரிட்டர்ன் எப்படி வந்தோம் அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஃபூகாக் ஐலாண்ட். ஓகேவா? இந்த ஃபூகாக் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா வியட்நாமில் இது வந்து தனி ஒரு தீவு மாதிரி இருக்குது இந்த ஐலாண்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும், நடுவில் மட்டும் இந்த தீவு இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபூகாக்ன்றது வந்து வியட்நாமுடைய ஒரு சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபூகாக் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் சீயிங்ஸ் இருக்குது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இந்த ஃபூகாக். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க இப்போது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ளைட்டு புக் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து பண்ண ஒரே ஒரு சின்ன தப்பு வந்து என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக அதாவது ஃப்ளைட் வந்து ரொம்ப முன்னாடியே நாங்கள் புக் பண்ணியிருந்துருக்கணும். பட் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிட்டோம். அதாவது இப்போ நாங்கள் லேட்டாக புக் பண்ணோம் நாங்கள். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து எங்கே புக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஃபூகாக் வந்து புக் பண்ணோம். ஆனால் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டேரெக்டாக ஃபூகாக்கு ஃப்ளைட் கிடையாது. இருந்து பேங்காக்கு அங்கேருந்தா ஃபூகாக் அப்படி போகிற மாதிரி இருக்கும். அதாவது கனெக்டிங் ஃப்ளைட். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சென்னையிலேருந்து ஃபூகாக்கு நீங்கள் போட்டிங்கனாலே பேங்காக்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லே ஓவர் மாதிரி இருக்கும். அரௌண்ட் ஒரு 5 to 6 hours லே ஓவர் இருக்கும். பேங்காக் மட்டும் இல்ல, மலேசியா அங்கேயும் உங்களுக்கு வந்து வியட்நாம்ல வேற சிட்டிஸ்ல இருந்து கூட நீங்க மாறி போலாம். ஆமா, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட் வந்து எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லே ஓவர் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எப்படி பண்ணோம்னா காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து பேங்காக் வந்து டேரெக்டாக நாங்கள் வந்து ஃப்ளைட் வந்து போட்டுட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு ஒரு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஃபூகாக்கு டேரெக்டாக வந்து ஒரு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்படி வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணோம்னா நாங்கள் வந்து பேங்காக்ல லே ஓவர் சூஸ் பண்ணோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது. மற்ற மலேசியா ஹோச்சிமின்லாம் கம்பேர் பண்ணுறது விட எனக்கு தெரிஞ்சு அது பேங்காக் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து சூஸ் பண்ணது பேங்காக் தான். ஸோ நாங்கள் எப்படி பார்த்தோம்னா சென்னையிலேருந்து பேங்காக்லேருந்து ஃபூகாக் கிட்டத்தட்ட ஒரு 6 hours லே இருந்துச்சு எங்களுக்கு பேங்க். ஸோ நாங்கள் இது மாதிரி போனோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து விசா வாங்கணுமா, எதுக்காக விசா தேவை, அதாவது இங்கேருந்து பேங்காக் போகிறதுக்கு ஒரு விசா வேணுமா அண்ட் அங்கேருந்து வியட்நாம் இல்லாட்டி ஃபூகாக் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு விசா வேணுமா அப்படின்ட்டு உங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னா டவுட்டு, சென்னையிலேருந்து நான் வந்து வியட்நாம் தானே அது கண்ட்ரி, ஸோ வியட்நாமுக்கு தனியாக ஒரு விசா எடுக்கணுமா அண்ட் வந்து ஃபூகாக்கும் தனியாக ஒரு விசா எடுக்கணுமா அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் பேங்காக் போனீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் விசா. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து விசாவே எடுக்க வேண்டாம். ஸோ பேங்காக்ல இருந்து நீங்கள் இமிக்ரேஷன் திருப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ஃபூகாக் போவீங்களா, ஃபூகாக் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து ஃபூகாக் உள்ள வந்தாலுமே விசா ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் அரைவல் விசா எதுவுமே வேண்டாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஓகேவா? அண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணணும் அண்ட் வந்து மணியும் கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து பேங்காக் டு ஃபூகாக் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த ஃப்ளைட் உங்களுக்கு வந்து ரொம்பவே இதுவாகிடும். ஏன்னா நீங்கள் போக முடியாது உங்களால். ஓகேவா? ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து விசா வந்து தேவையே கிடையாது. நீங்கள் வந்து ஃபூகாக்ல 30 days வரைக்கும் ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ தான். ஆனால் 30 daysக்கு மேலேனா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசா எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா நீங்கள் வியட்நாமுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, வியட்நாமுக்குள்ளே இந்த ஹோச்சிமின் அதுக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விசா தேவை தான். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்பு தரேன். என்னன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் வெடிகாலம் ஒரு 2:37 அது போல் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணீங்கன்னா, அதாவது அந்த டைமில் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேவா? வந்து எப்படி நாங்கள் ஹோட்டல் புக்கிங் பண்ணோம்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபூகாக் எப்படின்னா ஒரு 3 ரீஜன்ஸாக டிவைட் ஆயிருக்கு. எப்படின்னா நார்த்து, சவுத்து, சென்ட்ரல். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரே இடத்துலயே 6 days 7 days ஸ்டே பண்ணால் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சவுத்தில் 3 days
சென்ட்ரலில் வந்து 3 டேஸும் ஸ்டே பண்ணோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் அங்கே போய் ரூம்ஸ் புக் பண்ணுறத விட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தியாவிலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்க ஹோட்டல். நாங்கள் வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணுவோம். என்ன பண்ணுங்கள், நாங்கள் மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணுவோம். நீங்கள் வேறு எதனா உங்களுக்கு எதனா கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெஸ்ட் அங்கே போய் தேடி புக் பண்ணுறத விட இங்கே புக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் இங்கே புக் பண்ணிட்டோம். ஸோ சவுத்தில் வந்து 3 டேஸ் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், சென்ட்ரலில் 3 டேஸ் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். நாங்கள் ஸ்டே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம். மேபி ஹென்ஸ்ஃபோர்த் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் நாங்கள் அந்த ஹோட்டலோட வீடியோஸு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் வேணால் ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணது நல்ல ஹோட்டல் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரன்சி வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, இந்தியன் மணியாகவே எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்தியன் மணியை கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு உங்கள் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் எப்படி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயினான நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வியட்நாமீஸ் மணியை நீங்கள், அதாவது வியட்நாம் வந்து டாங், ஓகேவா. ஸோ நீங்கள் அதை வந்து இந்தியாவிலே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 50,000க்கு இந்தியன் மணிக்கு நீங்கள் வியட்நாம் கரன்சியை வந்து நீங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 4,500 கிட்ட வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணும் போது இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ 100 USD ஒரே நோட்டா அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே கன்வர்ஷன் பண்ணுறீங்கல்ல, அங்கே வந்து நிறைய, அதாவது அதே ரேட்டுக்கே ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. வியட்நாம் டாங்குக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ $10 $20 எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரன்சி கன்வர்ஷன் வந்து சார்ஜஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா. இப்போ $100 நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஓகே. நாங்கள் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா, நாங்கள் வந்து இங்கே லோக்கலில் இருக்க கன்வர்ஷன் அங்கேயே வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம். இங்கே நாங்கள் எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு INR எல்லாமே USD கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஓகேவா. USD கன்வெர்ட் பண்ணி அந்த USD கரன்சி எடுத்துகிட்டு போய் நாங்கள் வியட்நாம், அதாவது ஃபூகாக் ஏர்போர்ட்டில் போய் மாற்றிட்டோம். வியட்நாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, எல்லாமே வந்து $1 $2 $1 $10 $20 கொண்டு போனது செலவு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். எங்களுக்கு வந்து சரியா ஐடியா இல்லை. பிகாஸ் நாங்கள் எந்த ட்ரிப் பிளானர் எதுவுமே சூஸ் பண்ணல. நாங்களும் இந்த மாதிரி எல்லாமே ஒரு சர்ச் பண்ணி தான் போனோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கிளியராக இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், $1 $10 கொண்டு போனதுனால அங்கே என்ன ஆச்சு, அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னன்னா $100 நோட்டு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சில இடத்துல தான் $1 $10 எடுத்துக்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நோட்லாம் வந்து எதுவுமே கிழிஞ்சு போகாமல் கொஞ்சம் ஒரு லைனோ அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெஸ்ட்டு நீங்கள் $100 நோட்டாகவே எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான கூகுள் கன்வர்ஷன் ரேட்ஸ்க்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் $100 நோட்டாகவே கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் பண்ண மிஸ்டேக் அது நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்தோம், ஆனால் எங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியா இல்லை. பிகாஸ் எங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் தான். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண வேணான்றது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்கள் ஏர்போர்ட்டை போய் மாற்றிக்கோங்க. இருந்தாலுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இந்தியன் ரேட்டுக்கு ஒரு 5,000 rupees வந்து வியட்நாம் டாங்க நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உடனே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் காரில் போகலாம், ஓகேவா. அங்கே வந்து காருக்கு வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வர பாயிண்ட்டை சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து வியட்நாம் மணி தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கைக்கு நீங்கள் வந்து ஒரு 5,000 இல்லாட்டி வந்து 10,000 INR வந்து டாங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, எப்படி நீங்கள் வந்து வியட்நாமில் போயிட்டு பைக் ரெண்ட் எடுக்கிறது, அண்ட் வந்து அங்கே என்னென்னலாம் ஃப்ரீ பஸ்ஸஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது, அண்ட் வந்து நீங்கள் அங்கே டாக்ஸி வந்து எப்படி புக் பண்ணிவிட்டு எப்படி போகணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு ஏர்போர்ட் வந்து இறங்கின உடனே உங்களுக்கு வந்து கிராப் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ஓகேவா. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ஓலா, ஊபர் அது மாதிரி தான், ரேப்பிடோ அது மாதிரி தான் அந்த ஆப்பு. ஸோ நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதிலே பே பண்ண முடியாது, ஏன்னா நம்மளது வந்து INR, ஓகேவா. ஸோ அதில் வந்து நீங்கள் பே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் கையில் தான் கொடுத்தாகணும். அவங்க வந்து டாலர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வியட்நாமீஸ் டாங் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வியட்நாமீஸ் டாங் வந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, இல்லாட்டி ஏர்போர்ட்டில் கூட நீங்கள் போய் மாற்றிக்கோங்க, ஓகேவா. நீங்கள் கிராப்பில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அந்த ஃபூகாக் சுற்றி நீங்கள் எந்த ஐலாண்டில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து கிராப் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் வந்து இதில் என்னன்னா பைக் ரெண்ட், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அங்கே ஃபூகாக்ல. நம்ம இப்போ வந்து நினைப்போம் நம்மளுக்கு தான் வந்து இந்தியன் லைசன்ஸ் இருக்கே, நம்ம வந்து ஃபூகாக்ல போயிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கை அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்க வந்து பைக்ஸ் வந்து தரவே மாட்டாங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உன்னால் போயிட்டு அங்கே வந்து டிரைவ் பண்ண முடியும் பைக். ஓகேவா? நீங்கள் அங்கே ரெண்ட் எடுக்கிறதுனாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அதாவது இதை வச்சு எனக்கு பைக் கொடுக்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்ல சில பேர் கொடுப்பாங்க, ஆனா வந்து சில லோக்கல் ஷாப்ஸ்ல கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க சொல்லுவாங்க எந்த போலீஸும் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. கண்டிப்பா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு மட்டும்தான் நீங்க அங்க போயிட்டு டிரைவ் பண்ணணும் தவிர நம்ம சேஃபர் சைடு. கரெக்ட். ஓகேவா? ஏன்னா என்ன நேரத்துல வேணாலும் அங்க வந்து ஃபூகாக்ல போலீஸ் வந்து உங்களை கண்டிப்பா பிடிப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே போலீஸ் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் வந்து கண்டிப்பா பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் அவங்க ஊர்ல இருக்காங்க, அதனால கண்டிப்பா ஃபாரினர்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து அங்க ஃபூகாக்ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வந்து அவைலபிள். இது வந்து நார்மல் பஸ் மாதிரி இருக்காது, எல்லா ஏசி பஸ் சூப்பரா இருக்கும், நல்லா ஹை கிளாஸ் பஸ்ஸாவே இருக்கும், ஃப்ரீ வைஃபை எல்லாமே இருக்கும் பஸ்லயே. இது வந்து எப்படின்னா நார்த்ல இருந்து சவுத்துக்கு போறதுக்கு அண்ட் வந்து இப்போ ஃபூகாக்ல என்னென்ன இடம்லாம் நம்ம வந்து விசிட் பண்றதுக்கு பெரிய பெரிய இடம்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஏர்போர்ட்ல இருந்து மேஜர் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு எல்லாமே ஃப்ரீயாவே கூட்டிட்டு போவோம். ஆக்சுவலி நாங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா எங்களுக்கு வந்து கிளியரா தெரியல. நாங்க என்ன மோஸ்டா கிராப் யூஸ் பண்ணி நாங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 days போன அப்புறம் தான் தெரியுது அங்கே ஃப்ரீ பஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அங்கே இருக்க லோக்கல்ஸும் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வின் ஒண்டர்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, ஆக்சுவலி பஸ் ஆப். அதோட லிங்க்கை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும், ஏன்னா எல்லா ஃபாரினர்ஸும் அந்த பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும் அது. ஸோ நீங்கள் அதாவது நாங்கள் போன எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்குமே ஃப்ரீ பஸ் இருந்தது. நாங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணிட்டோம், தெரியாமல் கிராப் யூஸ் பண்ணி நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது எங்களுக்கு பஸ்ஸெல்லாம் இருக்குது, ஃப்ரீ பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் 3 days வெறும் ஃப்ரீ பஸ்லேயே எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்தோம். ஒரு 1 rupee செலவு இல்லாமல் எல்லாத்துலேயும் ஃப்ரீ பஸ்லேயே போயிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் ஃப்ரீ பஸ்லேயே போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா ஆர்லிலாம் கிடையாது, ஒரு 15-20 minutes கேப்லேயே பஸ் வந்துட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ நீங்கள் அதுக்கு வரி பண்ணவே வேணாம், பஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக அந்த பஸ்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 AM வரைக்கும் அந்த பஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஆனால் ஒன்று என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபூகாக் ஏர்போர்ட்டில் ஒரு மதியானம் போல் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நைட்டு வந்து ஒரு 12 o'clock இல்லாட்டி 11 o'clock அது போல் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு வந்து அந்த பஸ்ஸு கிடைக்கிறது. ஓகேவா? ஆனால் 12 AM வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மதியானம் போல் இல்லாட்டி ஈவினிங் ஒரு 7 o'clock போல் அது போல் நீங்கள் போயிட்டு இப்போ இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே அந்த பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 17 and 19 பஸ் நம்பர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு. ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் ஃபூகாக் போகிறீங்க இல்லாட்டி எந்த கண்ட்ரிலேருந்து ஃபூகாக் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபூகாக் ஏர்போர்ட்லேயே வந்து நீங்கள் சிம் வந்து போயிட்டு மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 1500 அரௌண்ட் அது போல் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு 7 days, அதாவது நீங்கள் எடுக்கிற பேக்கேஜை பொறுத்து. அதில் இப்போ நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 daysக்கு எடுத்திருந்தோம். அதில் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா, ஆனால் கால்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து டேட்டா இருந்தால் மட்டும் போதும், ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து டேட்டா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற போல் நாங்கள் அது போல் நாங்கள் பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் அந்த சிம் கார்டு போட்டோடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது நம்ம வந்து 3 hours வெயிட் பண்ணோம், 4 hours வெயிட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. அந்த சிம் கார்டு போட்டோடனே அடுத்த செகண்டே வந்து அது ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போவே நீங்கள் வந்து நெட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மொபைல் நம்பர் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் இந்தியாவில் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து எந்த கவலையுமே பட வேண்டாம். அண்ட் என்னன்னா அதில் வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஷேரிங்லாம் பண்ண முடியாது. அந்த சிம்ல வந்து நம்ம மட்டும் தான் நெட், எந்த ஃபோனில் போடுறோமோ அதில் மட்டும் தான் நெட் வரும். ஆனால் என்னன்னா மேஜராக வந்துட்டு எல்லா ஃபூகாக்ல எல்லா பிளேஸ்லையும் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது. எல்லா டூரிஸ்ட் பிளேஸ், ஈவன் பஸ்ஸில், நம்ம ஹோட்டலில் ஆப்வியஸாக ஃப்ரீ வைஃபை இருக்கும். மேஜராக எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அவங்க ஃப்ரீ வைஃபை தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வரி பண்ண வேணாம். நம்ம எமர்ஜென்சிக்கு வேணால் ஒரு சிம்மில், ஏன்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட்டோ ஏதோ நம்ம ஃப்ரீ வைஃபை தேட முடியாதுல்ல. ஸோ ஒரே ஒரு சிம் மட்டும், இப்போது ஃபேமிலியாக இல்லை கப்புளாக போகிறீங்கன்னா ஒரு சிம் மட்டும் வாங்குறது ஒரு யூஸ்ஃபுல்லான நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வாங்கினா அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். பிகாஸ் நிறைய பிளேஸஸ் ஃப்ரீ வைஃபை தான் இருக்குது.
ஆமா. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. இதுதான் ஒரு பெரிய பெரிய மைனஸான ஒரு விஷயம் அங்கே ஃபுட்டுன்றது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ உங்களால் வந்து எடுத்துகிட்டு போக முடியுதோ ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து எதில் எடுத்துகிட்டு போகணும்னா ட்ராலியில் தான் எடுத்துகிட்டு போகணும். அதாவது நம்ம வந்து ஹேண்ட் பேக் ஒன்று எடுத்துகிட்டு போவோம் பார்த்துருக்கீங்களா, அதாவது ட்ராலி பேக் மாதிரி எடுத்துகிட்டு போவோம்ல, அதில் தான் நீங்கள் வந்து எல்லா இந்தியன் ஃபுட்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ மறக்காத நீங்கள் எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அவ்வளோ ஃபுட் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல எமர்ஜென்சிக்கு எதனா இப்ப பிரெட் ஜாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருங்க. தப்பு பண்ணிட்டோம் அந்த மாதிரி எடுத்துட்டு போவாம அது கண்டிப்பா பாப்பீங்க. இதுக்கு அப்புறம் வரப்போற வீடியோஸ்ல வந்து ஒன் மோர் கரெக்ட்டா பாப்பீங்க. இப்ப ஃளைட் வந்து 6 hours லே ஆகுதுல, பேங்காக்ல டே ஓவர் ஆகுதுல. நம்ம சென்னையில இருந்து திரும்ப பேங்காக் வந்து பேங்காக்ல இருந்து ஃபூகாக் போறோம். சோ அந்த பேங்காக் 6 hours நம்மளுக்கு கண்டிப்பா பசிக்கும். அப்போ நம்ம பேங்காக் ஏர்போர்ட்ல சாப்பிடணும்னா ரொம்ப காஸ்ட் அதிகம். நாங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டே போகல, ஏன்னா எங்களுக்கு தெரியல. அங்கே வந்து நாங்கள் $6 ஒரு பர்கருக்கே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம். இதுவே வீட்டிலேருந்து நம்ம கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக ஏதாச்சும் சாப்பிட்ருப்போம். அந்த 6 hours கண்டிப்பாக நம்மளுக்கு பசிக்கும். அட்லீஸ்ட் ஒரு பிரெட் ஜாம், கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சிக்கு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேண்டியாக வச்சுட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒன்று என்னன்னா, நீங்கள் வந்து ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அதில் மட்டும் எந்த ஃபுட்டுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதாவது ஓப்பன் பண்ணாத ஃபுட் அதில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்து போட்டுருவாங்க. அதாவது செக்கிங்கில் எடுத்து போட்டுருவாங்க. நீங்கள் வந்து எதில் எடுத்துகிட்டு போகணுன்னா, நம்ம அதான் சொன்ன பார்த்தீங்களா சூட்கேஸ், அதில் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா, நாங்கள் எந்தெந்த சைட்ஸ்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். அதாவது ஃபூகாக் வீடியோஸே நாங்கள் நிறைய போடுறோம். நீங்கள் அதில் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து எங்கெங்கே போயிருக்கோம் அண்ட் வந்து எவ்வளோ ஆச்சு எல்லாமே. அதாவது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ நாங்கள் பே பண்ணோம், அங்கே வந்து நாங்கள் கரன்சி வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம், டாலர்ஸாக யூஸ் பண்ணோமா இல்லை வந்து வியட்நாம் டாங்கா யூஸ் பண்ணோமா அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ மறக்காத எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃபூகாக்கை பற்றி ஃபுல்லாக போடுறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. ஃபூகாக்கை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? ஏன் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது வீடியோ ஆக்கணும்னு நினச்சாலும் நாங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் போனேன். நாங்கள் எதுவுமே ட்ரிப் பிளானர்லாம் போகவே இல்லை. ஆனால் நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா ஸோ நிறைய டிப் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கிறதுனா $100 நோட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபுட்ஸ் வந்து உங்கள் எப்பவுமே ஹேண்டியாக வச்சுக்கோங்க. கிராப் யூஸ் பண்ணுங்க எமர்ஜென்சி கேஸில், ஏன்னா அங்கே ஃப்ரீ பஸ் தான் இருக்க போகுது. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனால கிராப் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃப்ரீ பஸ்ஸே ஆஃப் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் இது. அதாவது நம்ம இப்போ இந்தியாக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வந்து அவ்வளோ பயப்பட வேண்டாம். இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் இது. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா எனக்குலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது. எனக்கும் சரி என் ஒய்ஃப்க்கும் சரி நிறைய டவுட்ஸ் இருந்தது. அண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை பாருங்கள் வீடியோஸு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காத எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.